கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரமா கடவுள், நான் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்திலையும் எல்லா இடங்களிலும் என்னுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை பார்த்து நம்மளை நடத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம்ம நல்லது செய்தாலும் பார்க்கிறார், தீமை செய்தாலும் பார்க்கிறார், பாவம் செய்தாலும் பார்க்கிறார், கெட்ட வார்த்தை பேசினாலும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அதனாலதான் அவருக்கு அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. நமக்கு அது கிடையாது. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் இயேசு நமக்கு கொடுக்கல. ஆனா அவர் ஏன் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால், நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை ஏன் செய்திருக்கிறார் என்றால், அவர் தூரத்துக்கும் தேவன். வெளிநாட்டுல இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அதை தப்ப பண்றோம், யாருக்குமே தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது பிரியமானவர்களே, ஆனா கர்த்தருக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம தூரத்துல இருந்து நம்மளை யாருமே கவனிக்கலையே, நம்ம எந்த வெளிநாட்டுல இருக்கிறோம், நமக்கு அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை, அண்ணன் கூட இல்லை, தங்கச்சி கூட இல்லை, ஒரு பலவீனன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க யாருமே இல்லை. கவலைப்படுறீங்களா? அப்பவும் சொல்றேன், இந்த தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் இருப்பார். யோசேப்பை வித்து போடுறாங்க, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுறார் இல்லையா? கர்த்தர் அங்க இருந்தாரா இல்லையா? இருந்தார். தானியேலை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனாங்க, தேவன் இருந்தாரா? இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் இருப்பார், நமக்கு உதவி செய்யும்படி இருப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் வரும். பாவம் பண்ணா மட்டும்தான் நம்மகிட்ட வரமாட்டாரு, துரோகம் பண்ணா மட்டும்தான் நம்மகிட்ட வரமாட்டாரு, நம்ம தான் அவரை விட்டு விலகுறோம். அவர் நம்மோடு இருப்பார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ என் அன்பு தேவ ஜனமே, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். உங்க பிள்ளைங்க, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா தூரத்துல இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த காலை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டப்பா. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிரச்சனை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.